ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படியே கடைகளில் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இந்த மைதா மாவோட ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஓமத்தை நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் எல்லா மாவுலேயும் ஈவனாக கிடைக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டால் போதும். இப்போ இந்த மாவோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கலந்து வருங்க. நம்மளோட புட்டு மாவு செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இது வரணும். அந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே ஒன்று போல் கலந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பிடிச்சா புட்டு பதத்துக்கு வரணும். திரும்ப உதுத்து விட்டுறணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா மாவு நல்லா பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு அதே எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா க்ரீம் மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வந்துருங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நல்லா 2ஆக பிரிச்சுக்கலாங்க. அதில் இருந்து நம்ம உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதிலேருந்து ஒரு மாவை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தின்னாக நகட்டிக்கலாங்க. உங்களால் எவ்வளோ தின்னாக நகட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மாவு எடுத்து இதே மாதிரியே நம்ம திரட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே திரட்டி வச்ச மாவில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த எண்ணெய் கார்ன்ஃப்ளவர் கலவையை இது மேலே அப்ளை பண்ணணுங்க. அது மேலேயே மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இன்னொரு மாவை எடுத்து இது மேலே அப்படியே பரப்பி விட்டுறலாங்க. நம்ம அந்த கலவையை லைட்டாக தொட்டு தேய்ச்சிக்கிறணும். அப்போ தான் எதுவுமே ஒட்டாமல் நல்லா ப்ளஃபியாக லேயராக கிடைக்குங்க நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்கள் இருக்கிற எல்லா மாவையுமே செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள், இப்போ எனக்கு இந்த மாதிரி 4 பீஸ் கிடச்சிருக்குங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதுங்க. மாவு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நகட்டி வச்சாச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் நகட்டி வச்சுருக்கிற எல்லா மாவுலேயுமே இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மாவையுமே நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனேயும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது நீங்கள் பேக்கரியில் போய் பப்ஸ்லாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே
பப்ஸ் மாதிரியே இருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாங்க. கிட்ஸுக்கு வீட்டிலே நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக லேயராக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.